ஒரு 42U ரேக் இல்லைனா வந்து ஒரு 52U ரேக். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஏதாவது எனி ரேக் வந்து வச்சுக்கோங்க. அந்த ரேக்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து பிடியூ இருக்கும். அதேமாரி ரேக்கோடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பிடியூ இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிடியூ மேபி நார்மல் பிடியூவாக இருக்கலாம், ஐ மீன் நான் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம், இல்லை இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம். அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கிற பிடியூ நான் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம், ஆர் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரைட்டில் ஒரு லெஃப்ட்டில் இருக்கிற ரேக்கோட லெஃப்ட்டில் இருக்கிற பிடியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஏவில் இருக்கிற சோர்ஸ் ஏ இருக்கும். சோர்ஸ் ஏவோட இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் அங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளக்இன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சோர்ஸ் பியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் சாக்கெட்டில் ஃப்ளக்இன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சோர்ஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைட், சோர்ஸ் பி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் பவர் வந்து ரேக்கோடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார்